தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக எங்களுடைய தொடர் போராட்டம் மீண்டும் இன்றைய தினம் ஆரம்பமாகி இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் தையிட்டியிலே அமைக்கப்பட்டிருப்பது ஒரு சட்டவிரோத விகாரை. இந்த விகாரை அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இன்றைய தினம் இந்த போராட்டத்துக்கு எதிராக போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே இந்த போராட்டத்துக்கு எதிராக ஒரு தடை கட்டளை ஒன்றை பெறுவதற்கு முயன்றிருக்கின்றார்கள். ஆனால் நீதிமன்றம் போலீசாருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் போலீசார் பல்வேறு அடக்குமுறைகளை பயன்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை நசுக்குவதற்கும் நிறுத்துவதற்கும் முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இவற்றுக்கு அடிபணிய போவது கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய போராட்டம் நியாயமானது, எங்களுடைய கோரிக்கை நியாயமானது. இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற விகாரை ஒரு சட்டவிரோதமானது. தமிழ் மக்களினுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் நாளைக்கு தமிழர் தாயகம் எங்கும் இதுதான் நடக்க போகிறது. தையிட்டியிலே ஒரு சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வருவார்கள். இங்கே 50-100 சிங்கள குடும்பங்களை கொண்டு வந்து குடியேற்றுவார்கள். அவர்களுக்கு ஒரு பாடசாலையை கட்டுவார்கள், முன்பள்ளியை கட்டுவார்கள், வைத்தியசாலையை கட்டுவார்கள். இது ஒரு பாரிய சிங்கள குடியேற்றமாக விரிவடையும். இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அரசு ஆக்கிரமிப்புக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்களும் போராடிக் கொண்டே இருப்பார்கள்.